Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளன் வால் ஹேங்கிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ரிங் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர் த்ரெட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அவ்வளோ லென்த் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரிங்கில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நல்லா டைட்டாக இந்த ரிங்கை சுற்றிக்கிட்டே வரணும். கேப் விடாமல் நல்லா டைட்டாக சுற்றணும். இதே போல் இந்த ரிங் ஃபுல்லாக நல்லா டைட்டாக கேப் விடாமல் சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றி முடித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, சாண்டில் கலர் த்ரெட்டில் கொஞ்சம் த்ரெட்டு 30 சென்டிமீட்டருக்கு டபுளாக போட்டு கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நிறையா இவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த ரிங்கில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் ஜாயின் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடுத்ததும் த்ரெட் எடுத்துட்டு த்ரெட்டை கீழே வச்சு இதே போல் இங்கே இருக்க எல்லா த்ரெட்டையுமே இதில் ஜாயின் பண்ணணும். மேலே வச்சுட்டு அடியில் இருக்க த்ரெட்டை அந்த கேப் வழியாக வெளியே எடுத்து ஜாயின் பண்ணணும். இதே போல் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடாக கட் பண்ண போகிறேன். சென்டர் வரைக்கும் கட் பண்ணிட்டு அதே போல் இந்த பக்கம் ஒன் சைடாக சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போது க்ரோச்சட்டில் ஒரு ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். இதுக்கு நான் 3 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் 21 செயின் போடணும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே க்ரோச்சாட் பேசிக் ஸ்டிச்சஸ் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே போல் 21 செயின் போடணும். 21 செயின் போட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 1 சிங்கிள் க்ரோச்சாட் போடணும். அதே போல் அடுத்த செயினில் 1 சிங்கிள் க்ரோச்சாட் போடணும். நெக்ஸ்ட்டு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்சாட் போடணும். அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோச்சாட். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோச்சாட் போட்டே வரணும். இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோச்சாட் போடணும். ஒன், 2, 3, 4, 5. இப்போ 5 டபுள் க்ரோச்சட் போட்டாச்சு.
அடுத்த செயினில் சிங்கிள் crochet போட்டுக்கணும். இப்போது அடுத்த செயினில் திரும்பவும் 5 டபுள் crochet போடணும். 1 2 3 4 5. இப்போ 5 டபுள் crochet போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet போடணும். இப்போது இந்த 2 பெட்டல் போட்ட மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். போட்டு முடிச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டு இன்னொரு செயின் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அப்படியே ஒரு பக்கமாக இருந்து அதை சுற்றிக்கிட்டே வாங்க. அழகாக ஒரு ரோஸ் மாதிரி வந்துடும். இப்போது ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணணுன்னா பின்னாடி பக்கம் திருப்பி கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளவர் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சு வராது. 3 ரவுண்ட் இருக்குல்ல, இந்த 3 ரவுண்டோட எட்ஜும் ஒட்டுக்கா சேர்ந்து வர மாதிரி பின்னாடி தைச்சிக்கணும். நல்லா டைட்டாக தைச்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக நாட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த த்ரெட்டையும் நல்லா டைட்டாக நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதில் ஒரு ஒயிட் கலர் பீட் வந்து ஆட் பண்ணுறேன். ஒயிட் கலர் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம எந்த கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதே போல் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது அதில் வந்து இதை நம்ம வால் ஹேங்கிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஃப்ளவர் மட்டும் அதில் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணுமோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து பின்னி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வாலில் ஹேங் பண்ணுற மாதிரி மேலே போட்டு இது பண்ணிக்கலாம். மேலே த்ரெட் ஆட் பண்ணியாச்சு.